இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, நீ கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு ஆதிக்கிட்ட இந்த உப்பு கூடைய குடுமா. மித்ரா, என்ன பண்ணி தொலைச்சிருக்க? என்ன மித்ரா இப்படி பண்ணிருக்க? உப்பு கூட மாத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம கூடைய தூக்கி வீசிருக்க. பள்ளி திடீர்னு மேல வந்து விழுந்ததும் பயத்துல கூடைய தூக்கி வீசிட்டாத்த. இங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நிச்சயதார்த்தம் என்னமோ அந்த மாதிரி நின்னு போச்சு. வீட்ல இருந்து வரப்போ கார் இந்த மாதிரி ரிப்பேர் ஆகி போய் நடுவுல நின்னு போச்சு. இப்ப பார்த்தா உப்ப மாத்த சொன்ன மித்ரா அதை தெறிக்க விட்டு சூற விட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்னமோ என் மனசுக்கு ஒன்னும் சரியா படல. சரி சரி விடுங்க, இந்த விஷயத்த பெருசாக்க வேண்டாம். அதான் பள்ளி மேல விழுந்து கை தவறி போச்சுன்னு மித்ரா சொல்றல்ல. கல்யாணம்னா இந்த மாதிரி தடங்கள் வரதெல்லாம் சகஜம்தான். மாப்பிள்ள பொண்ணு வீட்டுக்காரங்க கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டாதானே தெரியும். மித்ரா, இனி இத பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. இனிமேலாவது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரிங்க பாட்டி. மித்ரா, இனி இத பத்தி யோசிக்காத. குலதெய்வத்துக்கு ஒரு குத்து காணிக்கையை எடுத்து வச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை நாம பாப்போம். அம்மா தாயே, நல்லபடியா நடக்கணும். இந்தாம்மா, இந்தா புடி. இது நம்ம பரம்பரை நகை. இதையெல்லாம் நீ ரிசப்ஷனுக்கு போட்டுட்டு ரெடியாகி வந்துரு. அடிப்பாவிகளா! ஏண்டி மீனா, மா நீ தான் இந்த குடும்பத்து மருமக. உன் கண்ணுல எப்பாவது இந்த நகையெல்லாம் காமிச்சிருக்காங்களா? வஞ்சனக்காரங்க. உன்னால மட்டும் தாமா இப்படி விதவிதமா யோசிக்க முடியுது. மா, கொஞ்ச நேரம் பேசாம இருமா. உன்னை கூட வச்சிருக்கிறது எனக்கு என்னமோ வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எது சொன்னாலும் புரியாது.